வணக்கம் தோழி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். இளைஞர்களே, உங்களை வீட்லயாவது வாழ விடுறாங்களா இல்ல நாட்டிலேயாவது வாழ விடுறாங்களா? வீட்லயே சீனியர் சிட்டிசன், நாட்டிலேயே சீனியர் சிட்டிசன். இவங்களை மீறி நீங்க எப்படி வெளியில வந்து என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. அரசியல்ல சீனியர் சிட்டிசன் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம்ல விளையாடுறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு சாப்ட்வேர் துறையில நம்ம தமிழ்நாடு, இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு உலகத்தையே ஆள்றாங்க. மிகப்பெரிய அறிவாளிகள் இளைஞர்கள். ஏன் அவங்க கிட்ட இந்த நாட்டை கொடுக்க மாட்டீங்க? இன்னைக்கு அரசியல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு பக்கம் இளைஞர்கள், ஒரு பக்கம் முதியவர்கள், சாரி சீனியர் சிட்டிசன். முதியவர்கள் என்ற வார்த்தை சொன்னா அப்பாக்கும் அண்ணனுக்கும் கோவம் வரும். அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. இப்படி போகுது நிலைமை. ஒரு வீட்லயே எடுத்துங்க, இளைஞரை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஒரு பக்கம் விஜய் அண்ணான்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சீமான் அண்ணனுடைய அருமை தம்பிகளும் அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மேலேயும் இளைஞர்கள் அதிகமா பாசத்தோடு இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் இந்த மூணா பிரிஞ்சு இருந்தாலும் திரு விஜய் கிட்டேயும் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் இருக்கு. அதை யாருமே மறுக்க முடியாது. ஏன் இன்னைக்கு விஜயை பார்த்து இந்த சீனியர் சிட்டிசன்கள் வந்து அதிகமா பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு நம்ம சாதாரணமா பார்க்கலாம். இப்ப அரசியல்ல எடுத்துக்கங்க, சீனியர் சிட்டிசன் இவங்க மட்டும்தான் நாட்டை ஆளணும், வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு கிடையாது. இன்னிலிருந்து ஒரு 100 வருஷம் போனாலும் அன்னைக்கு இதே வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. வருங்கால இந்தியா இளைஞர் கையில். உண்மையிலேயே ஏதாவது ஒரு இளைஞர்கிட்ட ஒரு பொறுப்பை யாருன்னா இவங்க கொடுக்குறாங்களா? அமெரிக்கா கூகுள் நிறுவனம் கொடுக்குது இளைஞர்களை நம்பி. தமிழ்நாட்டில இருந்து போற சாப்ட்வேர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள் தமிழக இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் கூட சொல்லலாம். அதுதான் உண்மை. இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி படிக்கிறாங்க, அந்த அளவுல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏஐன்ற சாப்ட்வேரை கண்டுபிடிச்சவங்க நம்ம இளைஞர்கள். ஒரு உலகத்தையே இன்னைக்கு ஆட்சி படிக்கிற சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவரு நம்ம ஊருக்காரர் தான். இங்க அவருக்கு வாய்ப்பு இல்ல. இங்க வந்து சீனியர் சிட்டிசன் தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு வேற ஒரு நாட்டுல போய் இளைஞரா ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா நம்ம இளைஞர்களை பத்தி இந்த அளவுக்கா? இப்ப இளைஞர்கள், முதியவர்கள். ஏன் 2400 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியன் ஒருத்தர் இருந்தார். அன்னைக்கு முதியவர்களுடைய தொல்லை தாங்க முடியலன்னு ஒரே ஒரு இளைஞரை வச்சு நாட்டை ஊழல்ல இருந்து காப்பாத்தினார். சந்திரகுப்தர்னு அவர் பேரு. நீங்களே அந்த வரலாற்று பதிவுகள் எல்லாம் எடுத்து பாருங்க. திரு ஆன்மீக செம்மல், ஆன்மீகத்துல உண்மையான ஒரு ஆன்மீகவாதின்னு தான் சொல்லலாம். திரு விவேகானந்தர் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் கேட்டா, 100 சீனியர் சிட்டிசன் அவர் கேட்கல, 100 இளைஞர்களை என்கிட்ட, வலிமை மிக்க இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க, நான் இந்த நாட்டை மாத்துறேன்னு சொன்னார். அவரையே அட்ரஸ் இல்லாம இன்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டுல வந்து முழுக்க சீனியர் சிட்டிசன் தான். அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி பீடத்திலேயே உட்கார்ந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டில இருக்கிறாங்க. உண்மையிலேயே இளைஞர்களை வீட்டுல கூட எடுத்துக்கோங்க, மதிக்கிறதே கிடையாது. உனக்கு என்ன தெரியும், கம்முனு போன்றான். அந்த அளவுல இன்னைக்கு இருக்கு. இப்போ இந்த அரசியல்வாதி சீனியர் சிட்டிசன்களை நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்ல நடந்து போவாங்க, இந்த தெருவா நடந்து போவாங்க, டீ கட்ல உட்காந்து பேப்பர் படிப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த இளைஞர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல உலகம் ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்தி வராங்க. அது எப்பேற்பட்ட இளைஞர்களா இருந்தாலும் சொல்ல, சீமானுடைய தம்பிகளாகவும் இருக்கலாம், திரு விஜயோட அன்பு சகோதரராகவும் இருக்கலாம், திரு ராகுல் காந்தி மேல ஒரு மரியாதை மிக்க, இவங்களை வந்து அண்ணன் தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. ராகுல் காந்தி மேல மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு இளைஞர்கள். இவங்க 3 பேருமே இளைஞர்கள். இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்களால இவங்க வந்து கிண்டல் செய்யப்படுறாங்க. ராகுலோட நடைப்பயணம் இன்னையில ஒரு உலகத்தை வந்து எழுச்சி பாதி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சது. திரு விஜய் அவர்கள் ஒரு புதுசா உள்ள வரார். அவரை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணவே முடியாது. திரு சீமான் அவர்கள், நாம தோற்றுருவோம், இன்னைக்கும் தோற்றுவோம், நாளைக்கும் தோற்றுவோம், ஆனா தனியா தான் நான் நிப்பேன்னு சொல்லி நிக்கிறார் தெரியுமா? ஆனா ஒரே நிமிஷங்க, அவருடைய கட்சியில இருக்கிற அந்த தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து இந்த ஜாதி மதமே கிடையாது. அது மட்டும் உண்மை. மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு கூட நம்ம நாம் தமிழர் சீமானன் நம்ம சொல்லலாம். தவறே கிடையாது. உண்மையான கருத்து. நம்ம எந்த கட்சிக்கு சார்பும் கிடையாது. உள்ளது உள்ளபடியே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் கட்சியில வந்து நானே நேரடியா பார்த்திருக்கேன். மதங்கள் என்றதே கிடையாது. எல்லாம் ப்ரோ அந்த லெவல்ல தான் போகுது. அதே போல திரு விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிறவங்களும் திரு ப்ரோ 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 அப்படின்னு தான் சொல்லி பழகுறாங்க. எந்த இடத்துலயும் இவங்க மத சாயம் இல்லாதவங்க இவங்க 3 பேர். ஆனா சீனியர் சிட்டிசன் நடத்துறாங்க இல்லைங்களா கட்சிங்க, அங்க பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாமே இருக்கு. ஜாதி பார்த்து தான் இன்னைக்கு தொகுதியை ஒதுக்குறாங்க. திரு நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? அது அவங்க சொந்த கருத்து. அந்த கருத்துக்குள்ள நம்ம போகல. அவங்களும் அந்த ஜாதி பேஸ்ல தான் இருக்கிறாங்க, பிரிக்கிறாங்க மக்களை. இங்க இருக்கிற மற்ற கட்சிகளும் அந்த ஜாதி மத ரீதியா தான் பிரிக்கிறாங்க. ஆனா இவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற பசங்க வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இங்க இருக்கு. ஆனா ஒன்னா தோல் மேல கை போட்டுட்டு, ஒன்னா சாப்பிட்டுட்டு, ஒன்னா சுத்துறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இளைஞர்களை வந்து இவங்க இந்த சமுதாயம் வந்து வாழவே விடாது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. என் கருத்தை பத்தி நீங்க கேட்கறத விட நான் பேசின கருத்துல நீங்க விமர்சனம் எப்படி ஒன்னாலும் வைக்கலாம். உண்மையிலேயே இளைஞர்களே, உங்களுடைய விமர்சனத்தை நான் வர வைக்கிறேன். உங்களை வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி வாழ விடுறாங்களா? சீனியர் சிட்டிசன் தொல்லைதான் இல்ல உண்மையிலேயே. அதை மறைக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. திரு ராகுல் காந்தி, திரு விஜய், திரு சீமான் இவங்க 3 பேரும் இளைஞர்கள் பட்டாளத்தை கையில மிகப்பெரிய ஒரு பட்டாளம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சீனியர் சிட்டிசன் ஒன்று இருக்கிறாங்க. அவங்கள பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல, நம்ம யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உள்ளது உள்ளபடியே வெளியில ஒரு தகவல் கிடைச்சது. நம்ம வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாளரும் கிடையாது.
கிடைக்கக்கூடிய செய்திகளை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க சரியா இருந்தா எடுத்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேண்டாம்னா வெளியில போட்டுட்டு போயிட்டே இருங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.